ஒரு கை தானியம், நீங்க எப்படி வேணா எடுத்துங்க, கூட சாப்பிட்றீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனுக்கு எடுத்துங்க. ஒரு கை தானியம், 2 கை காய்கறி, 2 கை காய்கறி, 3 கை, அதான் 3 கைனா இதனால 3 போட்டுறாதீங்க, சிங்கிள் ஹேண்ட்ல 3 கை பழங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். வாழைப்பழம் உயர்ந்தது, பப்பாளி உயர்ந்தது, கொய்யா 3வது ரேங்கே தரலாம், கொடுக்காப்பள்ளி நல்லது, இளந்தை நல்லது, நாவல் நல்லது. கனிகளை சாப்பிட்றதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நமக்கு பேக்கேஜ் தர வேண்டியது இருக்கு. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவும் ராக்கெட்ல போறதுக்கும் வாத்தியாரே தேவையில்லை. சோறு திங்கிறதுக்கு வாத்தியார் எவ்வளவு தேவைப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கை தானியம், 2 கை காய்கறி, 3 கை கனிகள், அரை கை, அந்த ஒரு கை வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல 4 விரல் இருக்கு இல்லையா, இந்த 4 விரல்ல அல்றது பருப்பு, டால்ஸ், பச்சை பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி எதை வேணா. இந்த 4 கையில இப்படி எடுத்தீங்கன்னா எவ்வளவு வருதோ அவ்வளவு பருப்பு. 3 விரல்ல எடுக்கிறது எண்ணெய் வித்து. இவ்வளவுதான் சாப்பாடு. இந்த சோத்துக்கு நீங்க வேலை பார்க்கறதுக்கு இந்த சோறு போதும். நம்ம ஒண்ணுமே பார்க்கறது இல்லை, தின்னுகிட்டே இருக்கோம். பட்டினியில் பசியில் நம் உயிர் பிரிந்து விடாது, பெருந்தீனியால் நோயுற்று பிரிந்து விடும். உணவில் கவனம் வேணும். இதே திங்கணும், இதே திங்கணும், இதே திங்கணும்னா நீங்க சமைச்சு சாப்பிட்றப்ப அவ்வளவு பிரச்சனை வரும். ஏன் வருதுன்னா, சமைக்கிறப்ப அதிகம் சாப்பிடுவீங்க, பச்சையா இருந்தா கம்மியா சாப்பிடுவீங்க. இப்போ ஒரு தேங்காவை அரைச்சி பாலா கொடுத்தீங்கன்னா நிறைய குடிப்பீங்க, தேங்காவே கொடுத்தா மெல்றப்ப தாவாங்கொட்டை வலிக்கும் போதும்பீங்க. நேச்சுரல் ஃபுட்டை நேச்சுரலா சாப்பிட தயவு செய்து பழகுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க. இயற்கை வேளாண்மையின் நோக்கம் மசானபு ஃபுக்குவாக்க சொன்னதுதான், இந்த உளவாண்மையை உயர்த்தி பிடிப்பதற்காக அல்ல, மனிதர்கள் நலமாக வளமாக வாழ்வதற்காக.